மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து தளவாய் அக்ரஹாரம், தாளமுத்து பிள்ளைச்சந்து, செல்லத்தம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கல்லூரி மாணவிகள் பிரச்சார வாகனத்தில் ஏறி அமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இது ஒரு புறமிருக்க, ட்ரம் சத்தத்தில் வைபான வயதான பெண் ஒருவர் மகிழ்ச்சியுடன் குத்தாட்டம் போட அவருக்கு போட்டியாக ஆண் ஒருவரும் இறங்கி நடனமாடினார். முன்னாள் அமைச்சரும் போலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் தாய் வீடான திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி காரப்பட்டு கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் களியபெருமாளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளுத்தும் வெயிலில் வீதி வீதியாக சென்ற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். களியபெருமாள் அவர்களுக்கு உங்களுக்கு உழைப்பதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாத மலர்களை வணங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குடியாத்தம் கிழக்கு ஒன்றியத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதிக்கு கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பளித்தனர். முஸ்லிம் மக்களிடம் உருது மொழியில் பேசிய பசுபதி இஸ்லாமியர்களை கட்டிப்பிடித்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். வீதிகளில் மாம்பழ கோலமிட்டும் ஆரத்தி எடுத்தும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு பெண்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். திமுக கூட்டணி சார்பில் நாகப்பட்டினத்தில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கொலுசுக்கடை ஓரத்திலே என்ற கிராமிய பாடலுக்கு அப்பகுதி பெண்கள் குத்தாட்டம் போட்டு செல்வராஜை வரவேற்றனர். மேலும் பூரண கும்ப மரியாதையும் செலுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.